ஓகே கைஸ், ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி நம்ம ஜியூ ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஓகே, மண்டே வெனஸ்டே நியூஸஸ் கிடையாது, ஃப்ரீயாக விட்டுருலாம். டியூஸ்டே தேர்ஸ்டே சிபிஐ அண்ட் பிபிஐ நியூஸஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு நியூஸஸ் அப்போவுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ட்ரேடை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ளே போய்ப்போம். ஓகே, ஃப்ரைடே யூரோ வெஸ்டி நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது, ஜிபிபி மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் ஜிபிபி நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி மட்டும் சொல்லியிருக்கானுங்க 2 AM லண்டன் ஸ்டார்ட் ஆகும் போதே. ஸோ அது பிளஸாக தான் சொன்னால் அதுவும் பிளஸாக தான் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட்டும் பிளஸ்டாக தான் இருக்குது, டிஎக்ஸ்ஐ செல்லில் இருக்கிறதுனால. சரிங்களா, உள்ள போயிடலாம். டிஎக்ஸ்ஒய் ஓகே பார்க்கலாம். அது ட்ரம்ப் எப்போ பதவியேற்றாரோ இந்த நாள்ல இருந்து மற்ற நாட்டுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 2nd வீக், அதாவது ஒரு 13ஆம் தேதி ஜனவரி, அதுல இருந்து மார்க்கெட் பை தான். கொஞ்சம் கூட செல் பக்கம் திரும்பியே பார்க்கல, ஃபுல்லா பை தான். டாலர் ஃபுல்லா செல்லு தான். வரலாறு காணாத அளவு டாலர் அவ்வளோ ஃபால் அடிச்சு விட்டுருக்காரு ட்ரம்ப். ஏன் அதை நான் பெருசா பேசுறேன்னா, அது ஒரு குளோபல் டிரான்சாக்ஷன் கரன்சி, வெறும் யூஎஸ்டின் மட்டும் பார்க்கக்கூடாது. அது ரொம்ப வீக்னானா வேஸ்ட். அப்புறம் அங்கே ட்ரேட் ஆஃப் வியூவே என்ன இருக்கு? அது நம்ம யூரோவே எடுத்துட்டு போயிடலாம், இல்லை பவுண்ட் பாய் மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அவ்வளோ இருக்கு எக்கனாமிக்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா. சரி, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு பல வாட்டி சொல்லியிருந்தேன்னா, நார்மலா நம்ம IR வீக்லியில பார்க்க போவோம், டே டைம் பார்க்க போவோம். அப்படி IR எல்லாம் ஸ்வீப் ஆயிருக்கான்னு பாருங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஆப்போசிட் சைட் போறதுக்கு. இங்க ஸ்வீப் தான் மெயின். புரியுதுங்களா? 23rd ஜூனை ஸ்வீப் பண்ணிருக்கு, 28th ஜூலை அது இங்க இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா SMT வரும், ஸ்வீப்னா SMT. உங்களுக்கு புரியுதா? ஒரு பேர் ஸ்வீப் ஆயிருக்கு, ஒரு பேர் எக்ஸ்ட்ரா ஸ்வீப்போ இல்லை கம்மியான ஸ்வீப்போ ஆயிருந்தா SMT தானே மேக் ஆகும். அதான் செக் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அங்க ஸ்வீப் ஆனது 23rd ஜூன், இங்க ஸ்வீப் ஆனது 23rd எங்கேயோ இருக்கு, இங்க உள்ள வந்துட்டான். 19 மேவே ஸ்வீப் ஆயிடுச்சு 28th ஜூலையால. ஓகே, அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், 19th மே ஸ்வீப் ஆயிடுச்சு, இங்க 19th மே ஸ்வீப் ஆகல, 19th மே கீழே இருக்கும். அப்போ 19th மேல இருந்து 28th ஜூலை வரையும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஹையர் லோ, இங்க லோவர் லோ. SMT இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஸ்வீப் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க அகைன் ஒரு 5000 டேப் ஆயிருக்கு, இங்க எதுவும் 5000 டேப்லாம் ஆகல. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? இந்த ஐஸை போய் எடுக்கும். எவ்வளவு சிம்பிள் புரியுதா? 2 வாரமா அதான் நம்ம சேஸ் பண்ணிருக்கோம். இதனால தான் நான் பை மட்டும் போட்டு இருந்தேன், வேற எந்த வியூவும் நான் மாத்தல. நான் கன்ஃபியூஷன்ல இருந்தேன், 100% நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனாலுமே என்னோட வியூ எப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, DXY செல்லு தான். ஃபண்டமெண்டலா DXY ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இதுவரையும் நடக்கல. ட்ரேட் டீல்னு ட்ரம்ப் சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்போ கூட புட்டின் கிட்ட பேசியிருக்காரு, புட்டின் கொஞ்சம் கூட மதிக்கல. ஓகே, இங்க பாருங்க, நம்மளுக்கு எந்த குழப்பம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இது பைக் இருக்கு, இது செல்லுக்கு இருக்கு. மார்க்கெட் செல் ஆகுமா இல்லை மார்க்கெட் பை ஆகுமா, செல் ஆகுமா பை ஆகுமா, இதே தான் நம்ம கேள்வி. ஓகே, பட் ஸ்டார்டிங் ஆஃப் த பாயிண்ட் அவன் வீக்லியில ஸ்வீப் பண்ணான்றத நீங்க பாத்தீங்கன்னாலே பாதி வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்வீப் வந்தது, இது NFP. நியூஸுக்கு முன்னாடி மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணிட்டா நியூஸ் பக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். ஓகே, சரி, இப்போ இது வரைக்கும் போக போகுது. எங்க ஜிபிபி வந்துருங்க. சிம்பிள். August 1 NFP. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்னா, நியூஸ் கேண்டில்ஸ் தான் ரிவர்சல்ஸ் கொடுக்கும். நியூஸ்ல மார்க்கெட்ஸ் பக்காவா ரிவர்சல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு. FOMC, CPI, NFP, அதுல இருந்து பாருங்க, நீங்களே பாருங்க, மார்க்கெட் அதான் பண்ணிட்டு இருக்கு. இந்த 30th ஜூலை FOMC அது கொஞ்சம் வேலை பார்த்து கொடுத்தது கீழே வரதுக்கு.
அடுத்தது மேலே தூக்க ஆரம்பிச்சிட்டான். அதே தான் இங்கேயே இருக்கும். 30th ஜூலை அடிச்சானுங்க, திருப்பி 4 அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு ஆகஸ்ட் ஏற்றிட்டானுங்க. நியூஸ் கேண்டில்ஸுக்கு அவ்வளோ வேலிட், அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் வந்து பயங்கர வேலிடாக இருக்கும். ஓகே சரி, இப்போ நம்ம மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இதை எடுக்கல கைஸ், அது வந்து முடிஞ்சு போன மார்க்கெட். நம்ம பார்க்கறது எந்த டேட்லேருந்து 11th ஆகஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதை பாருங்க, உங்களுக்கு பக்காவா 5000. நீங்க என்ன கேட்பீங்கன்னா, இந்த 5000 தொட்டப்ப நான் என்ன பண்றது? அதுக்கும் பதில் சொல்றேன். திருப்பியும் 5000 ஃபார்ம் ஆகுது இல்ல, உங்களுக்கு அங்க வந்து மார்க்கெட் கொஞ்சம் கூட செல்லு கொடுக்குற மாதிரி ஆகவே இல்லை. கரெக்டா நீங்க மண்டே சார்ட்டை இந்த வீக் மண்டே ஓபன் பண்ணும்போது எக்ஸாக்டா 5000 யூரோ யூஎஸ்டி. 100% நான் என்னோட மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிக்க, நான் பார்க்கவே இல்லை. இது ஐஎஃப்இஜி டேப்பு, திருப்பி இங்கே 5000 பார்த்துருந்தா நான் ஸ்விங் ட்ரேட் வந்து பெருசாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே, நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்விங் ட்ரேடும் பார்ப்போம், இன்ட்ராடேவும் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் ஜென்ரேட் பண்ணோம், நான் இருக்கா 4 ஹவர்ஸ்லேயும் இருக்குது, அது 1 ஹவர்ஸ்லேயும் இருக்குது. அந்த ஸ்விங் ட்ரேடை தான் நான் இங்கேருந்து இது வரைக்கும் போவோம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வீக் நான் கரெக்டாக பார்த்தேன், செகண்ட் வீக் தான் பார்க்க மாட்டேன். ஆனால் அது நடுவில் அது நல்லா குழப்பி உள்ளே வந்துட்டு நல்லா அப்புறம் மேலே போச்சு. நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம் 5 ஹவர்ல. அது ஒன் ஹவரில் நான் காமிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். இது டே டைம் ஃப்ரேம் 5 ஹவர்ல. ஓகே, ஸோ மார்க்கெட் அங்கே ஸ்டார்ட் ஆகுதா 9 o'clock. அது ஒரு கில் ஜோன் தானே, இங்கேயும் காமிச்சிடுறேன். சரி, இப்போ இங்கே வந்து டே 5000 உள்ள வந்தாச்சு. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, அதிகம் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் இங்கே வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் 1 hour போகும். ஆல்ரெடி இன்னைக்கு மதியான ஸ்ட்ரீமிங்கோட சொன்னது தான். 1 hourல மார்க்கெட் கரெக்டாக ஆர்டர் ஃப்ளோல வந்துருச்சு. 4 hour வரலாம் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டே டைம் ஃப்ரேம் வந்து எதனா 2 டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் ஆனால் போதும். எல்லா டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் ஆகணும்னு இல்லை. டே 1 hour இல்லை டே 4 hour, சம்டைம்ஸ் டே 4 hour 1 hour எல்லாமே அலைன்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, இங்கேருந்து மார்க்கெட் பர்ஃபெக்டாக எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு இந்த எஃபிஜி டேப், திருப்பி இந்த எஃபிஜி டேப், இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன். இங்கேருந்து ஸ்விங் ட்ரேட் பிடிச்சது வந்து இந்த எஃபிஜியில். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடை சொல்லிடுறேன் கைஸ், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ட்ராடே 1 by 1 வரும். ஒரு டே லண்டன், ஒரு டே நியூயார்க், அந்த மாதிரி வரும். ஓகே, இது வந்து டே டைம் ஃப்ரேம் எஃப்இஜி. டே டைம் ஃப்ரேம் எஃப்இஜி கம்பைன் வித் 1 hour எஃப்இஜி ஏஎம்டி பக்காவா இருக்கு. இங்க வந்து இந்த ஐ வரைக்கும் ஃபுல்லாவே எம்எஸ்எஸ் வச்சாச்சு, விக்கு தான் போல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப்இஜி டேப் ஆகிற டைம் டியூஸ்டே 7 AM. 7 AM நியூயார்க் மார்க்கெட்டுக்கு முன்னாடி தான். அது கம்பல்சரி நீங்க கில் ஜோன் எடுத்தே ஆகணுன்றதுலாம் கிடையாது ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். இது இஆர்எல் 5.2 RR, இட்ஸ் ஈஸி. கரெக்டாக போய் டேப் ஆகிறது எப்போ 1 day ஹோல்டிங், அவ்வளோதான் கைஸ், வேலை முடிஞ்சது. அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. டியூஸ்டே டு வெனஸ்டே, சிம்பிள். ஏன்னா சிபிஐ ஆரம்பிச்சா முடிச்சு வச்சிட்டான். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இன்ட்ராடே ஜிபிபியில். ஃபர்ஸ்ட் யூரோ யூஎஸ்டியில் அதே மாதிரி ட்ரேட் இருந்தாலும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. மண்டே இங்கே ஸ்டார்ட் ஆச்சா, இவ்வளோ டேப் ஆகிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அங்கே கிடைக்கல. சிபிஐ வந்த உடனே டியூஸ்டே போயிடுச்சு. மண்டே ஃபுல்லாக கன்சல்டேஷன், டியூஸ்டே மேலே போயிடுச்சு. திருப்பி மார்க்கெட் உள்ள வந்து இப்போ மேலே போயிருக்குல்ல. இங்கே 1 hourல இதுவரையிலும் வரலாம், நம்ம கனவு காணல. நம்ம பார்த்தது 1 hourல கிளியரா இல்லைன்னு சொல்லிட்டு 4 hourல இன்வர்ஷன் ஃபேராலி கேப் இருந்தது, ஸ்ட்ரீமிங்ல பார்த்தோம். இந்த இன்வர்ஷன் ஃபேராலி கேப்பை தொட்டுட்டு போகும்னு பார்த்தேன். ஆனால் அப்போ வந்து நான் எங்க அக்ரெசிவ் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, கன்சர்வேட்டிவ் என்ட்ரியா உள்ள போகலான்னு பார்த்தா ஐஓபிடி எனக்கு கிடைக்கும்னு பார்த்தா அது தொட்ட டைம் ரொம்ப இயர்லி. நமக்கு அது இந்தியா மிட் நைட்டாக இருக்கும். ஓகே, ஒரு 3 AM or 4 AM மார்னிங்காக இருக்கும், அதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ என்ட்ரி கிடைக்கல. ஸோ ஸ்விங் வந்து ஜிபிபியில் கிடைச்சி நீங்கள் கிடைக்கலன்னு சொல்ல வரேன். கிளியருங்களா? இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். மண்டே நம்ம ஓப்பன் பண்ணுறோம் சார்ட்ஸை, ஃபுல்லாக கன்சல்டேஷன். உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து 5000 மார்க் பண்ணிட்டோம். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது பைஸ் மட்டும் தானே. மண்டே நம்ம உள்ள வரும்போதே டே டைம் ஃப்ரேம்ல 5000 மார்க் பண்ணிட்டு நான் வந்து ப்ரிப்பேர்டா வரேன். ஓகே, இப்போ எனக்கு இங்க வந்து 2 AM உள்ள சார்ட்டை திறந்தே ஆகணும் மண்டே. நீங்க என்ன கேட்பீங்க, இந்த 5000 போய் மார்க்கெட் தொடர்றதுக்கு நான் இந்த செல்லை பிடிக்கலாமான்னு கேட்பீங்க. பிடிக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த ஓன் ரிஸ்க். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது அவன் இந்த ஐஎஃப்ஐ ஸ்வீப்பர்ஸ் ஸ்டார்ட் ஆவானா இல்லை இந்த மாதிரி இப்படியே விழுவானா யாருக்கும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? பட் ப்ரோ ட்ரெண்ட் சொல்லலாம், இந்த கவுண்டர் ட்ரெண்ட் சொல்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு மண்டே 2 AM. ஓகே, சரி, அதை பிடிக்கிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்கான்னு நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு 15 மினிட்டை காமிக்கிறேன். ஏன்னா எஸ்எம்டிஸ் என்ன ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, சி
இதை பாருங்க, இதெல்லாம் என்னது 7 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் இது எல்லாமே ஸ்வீப் ஆயிடுச்சு மண்டே 11 ஆகஸ்டால. இங்க பாருங்க 7 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் அது எதுவுமே ஸ்வீப் ஆகல, மண்டே கீழே இருக்கு. ஸோ இது வந்து லோவர் ஹை, இது ஹையர் ஐ எஸ்எம்பி அப்படி பார்க்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு இது செல் ட்ரெண்ட்னு மாத்திரக்கூடாது. அதனால தான் நான் கவுண்டர் ட்ரெண்ட்லாம் சொல்லி தரத்துக்கு மறுக்கிறது. நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, இங்க பாத்துருவாங்க இங்க எதுவுமே இருக்காது, பை சைட்ல எஸ்எம்டி இருக்காது. ஆனா இங்க டே ஐஆர்எல் மார்க்கெட் வந்து பை ஆர்டர் ஃப்ளோட இருக்குன்றதே டோட்டலா மறந்துட்டு செல் சைடுக்கே ஃபுல்லா திரும்பிடுவாங்க. ஆனா வேணா பண்ணுவோம், நேத்தி உங்களுக்கு காலி பண்றோம். ஓகே, நான் ஒரு இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவாக உங்களுக்கு எடுக்கிறேன்றேன். அது ஒரு எஸ்எம்டி. நான் இதுதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஜிஇயோ இயோ சேர்த்தே எடுக்கிறேன்னு சொல்றது காரணம். ஏன்னா தனித்தனியா எடுக்கும்போது உங்களுக்கு அது அந்த அளவுக்கு புரியல. நானுமே ஓரளவுக்கு பார்த்தேன், நீங்க யாரும் சொல்லல ஃபீட்பேக்கு, இது என்னோட கருத்து. ஓகே கைஸ், இதுல ஏசியன் மார்க்கெட் ஓவர் எக்ஸ்பென்ஷன் ஆயிடுச்சு, கன்சல்டேஷன் ஆகல. ஓகே, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓவராலா நம்பருக்கு ஒரு பெரிய கன்சல்டேஷன். நம்ம இங்க நம்பி போறது ஒன்னே ஒன்று தான். எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் இங்க இருந்து பை ஆகுது எதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈக்குவல் லோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ரெண்டாவது ஹெச்டிஎஃப் வந்து டே ஐயர் மார்க்கெட் தொட்டே ஆகணும், ரெண்டாவது கிரைட்டீரியா. ஆனா நான் அடிக்க போற செல்லு என்ன எக்ஸிட் ஆகாம கரெக்டா டிபி அடிக்குதா, அதான் மேட்ரு. அதாவது எஸ்எல் அடிக்க வைக்க கூடாது. இப்போ நான் இங்க செல் அடிக்கிறேன்னா அது மேல போயிட்டு எப்படி செல் ஆச்சுன்னா அது வேஸ்ட் தானே, ஒரு எஸ்எல் ஆயிடும்ல. அதனால கவுண்டர் டென் பயம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்க வந்து 2 AM 2 to 5:30 தான், 2 AM to 5:30 AM தான். ஓகே, இப்போ இங்க ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இது எல்லாரும் மார்க்கெட்டு. ஸோ எனக்கு எம்எஸ்எஸ்னா இவ்வளோ தூரம் நான் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்க முடியும் கரெக்டா. அப்புறம் 5 மினிட்ல கூட உள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். அட் த சேம் டைம் நான் 15 பார்ப்பேன் ஜிபிபிலையும். ஜிபிபில இருந்தால் ஜிபிக்கே போயிடுவேன். நான் இ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எதில் என்ட்ரி இருக்குன்னு அதில் போயிட போறேன். புரியுதுங்களா? இங்கேயும் பாருங்க ஈக்குவல் பையாவது வாய்ப்பு இல்லை, டேஐஎல் மார்க்கெட் வந்தே ஆகணும். இது அரௌண்ட் ஒரு 2. ஓகே, கரெக்டா ஒரு ஃபால் கொடுத்துட்டு இங்க போய் மார்க்கெட் தொடும்போது 4:30. இது ஓரளவுக்கு பார்க்க கிளியரா இருக்கா? கொஞ்சம் கிளியரா இருக்கா ஸ்ட்ரக்சர் பார்க்க? அட் த சேம் டைம் இங்க பாருங்க, நல்லா ஃபால் கொடுத்துட்டு மேல போய் தொடும்போது இதுவும் 4:30 தான். ஓகே, பட் இது பெரிய ஃபால் ஆயிடுச்சு. இங்க இருக்க எஃபிஜி, இங்க இருக்க எஃபிஜி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓபி வந்து கிளாரிட்டியா இருக்கு நீங்க போய் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 5 மினிட்ல கூட போய் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். கைஸ் இயர்லியான என்ட்ரியாக நான் சொல்றேன், இல்லை 15 மினிட்ஸ் எடுத்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரம் இங்க ஃபால் கொடுத்துட்டு இந்த ஒரு எஃபிஜி தொடுதா, இதுவே என்ட்ரி தான், தாராளமா எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இங்க இதுக்காக தான் நான் 5 மினிட் வர சொல்றதே. புரியுதுங்களா? 5 மினிட் வந்தாதான் அதெல்லாம் தெரியுமே. நம்ம 2 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் மார்க்கெட்டிங் ரீட்டர்ஸ் ஆகிற வரைக்கும் கண்ண மூடினு உட்காந்துன்னு 15 பார்க்கறது பிரயோஜனமே இல்லை. மாத்தி மாத்தி பார்க்கணும் சார்ட்ஸை. இப்படிதான் பார்ப்பேன், மாத்தி மாத்தி தான் பார்த்தாகணும், வேற வழி கிடையாது. இங்க பாருங்க 3:15 எஃபிஜி டேப் பூ பிடிச்சா மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரியே நகரும். இயூஜியும் ரெண்டுமே ஒரே மாதிரியே வைக்கும். பிஆர்ஏலாம் நகரத்தை கூட பொறுமையா நகரும். சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு, இதை பாருங்க. இது வந்து 3 o'clock கேண்டில் டேப் ஆனது 3:15, சேம் அதே தான். 3 o'clock கேண்டில் டேப் ஆனது 3:15. புரியுதுங்களா? அதே எஃபிஜியை திருப்பி வந்து மார்க்கெட்டிங் ரீடெஸ்ட் ஆகுது. அது ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அது குட்டி ஸ்ப்ரெட், அது கண்டுக்காது, 2 பாயிண்ட் கண்டுக்காதீங்க. அதேதான் ஜிபிபிலையும். இங்க டீப்பரா உள்ள வந்தாச்சு, வந்து ரொம்ப நேரம் நின்னாச்சு. ஏன் யூரோ நல்லா போச்சு, ஜிபி பொறுமையா போச்சு? ஒரே காரணம் தான், யூரோ வந்து லோவரே எஸ்எம்டி இருந்தது, அது டக்கு டக்குனு கொஞ்சம் மூவ் கொடுத்துட்டானுங்க. நமக்கு ஜிபிபி ஹையர் எஸ்எம்டி இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. ஆனா எப்பவுமே ஜிபிபி வந்து மூவ்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் யூரோ விட, பொறுமையா போனாலும். ஓகே, சரி, இப்போ நம்ம ரெண்டுமே போட்டு பார்க்கலாமே. மண்டேவும் நியூஸ் கிடையாது, அதனால நீங்க தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். இங்க இருக்கிறீங்க என்ட்ரி, இங்க எஸ்எல்எஃப் இங்க ஸ்ட்ரிக்டா தான். ஏன்னா அதுக்கு மேல வந்து நீங்க வச்சு போதுமே கிடையாது. அங்க இருந்து மார்க்கெட் உங்களுக்கு ஒரு 3 hour கொடுத்துட்டு திருப்பி இப்படி கடை மேல போகும்போது பயமா இருக்கா? பிரச்சனையே இல்லை, 2 hour க்ளோஸ் பண்றேங்க, 100% சொல்றேன், க்ளோஸ் பண்றேங்க. என்ட்ரி கூட அந்த என்ட்ரி பாயிண்ட் திருப்பி கூட ஆயிக்கலாம். இது என்னோட ஸ்ட்ராட்டஜி. அதே என்ட்ரி பாயிண்ட் தான் போகுது, எனக்கு ஹோல்ட் பண்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன், திருப்பி இன்னொரு என்ட்ரி போட்டுக்கிறேன், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான். நாங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுங்க 8.8 hour.
எப்படி ப்ரோ இவ்வளோ ஆறாக வருதுன்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து வெறும் 56 தான். இது 100ன்னு இருக்கும் நார்மல் டைம்ல. அப்போ உங்களுக்கு வந்து 9R இல்லை 4.5 ஆரம் நார்மலாக மாறிடும். எஸ்எல்லிங் உங்களுக்கு கம்மி, அதனால நம்மளுக்கு ஒரு லக்கு அது. ஓகே, பட் யார் அவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுவான்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா திருப்பி இங்கே மார்க்கெட் வரும்போது எல்லாருமே பயமா தான் இருக்கும். இங்க பாருங்க, இதெல்லாம் ஈக்குவலைஸ். இந்த கேண்டில் தான் விக்க ஸ்வீப் பண்ணி வச்சிருக்கு. நீங்க அங்கே தான் எஸ்எல், இதெல்லாம் தான் டைட் எஸ்எல் வச்சு ப்ளே பண்றது, கிட்டத்தட்ட போய் அடிக்காம இருக்கலாம். இது வந்து செக்ஷன் டு செக்ஷன் ஹோல்ட் பண்ணும்போது அந்த மாதிரி அது 6.6 தான் இப்படி எடுக்கணும். ஓகே, இது என்னன்னா இன்னும் சில பேர் டவுட் வரும். நான் சொல்றேன் நான் எடுத்தேன், மார்க்கெட் நல்லா இறங்குச்சு, நான் வெளியே வந்துட்டேன். இங்க வந்து போறோட அது பொறுமை இல்லை. அப்ப ரீஎன்ட்ரி சொல்லுங்கன்னு கேட்பீங்க, கரெக்டா? அதெல்லாம் நேச்சுரல் தானே. அது 5:30 ஆயிடுச்சு. 5:30 மேல நம்ம என்ட்ரி பார்க்க கூடாது. அதோட நீங்க வர வேண்டிய டைம் 8 o'clock. இப்போ நான் ரீஎன்ட்ரி இருக்கான்னு பார்க்க தான் போறேன். இருக்குன்னு நான் ஷோரா சொல்லல. அது வரதுக்கு முன்னாடி ஒரு 4 hour வாட்டி செக் பண்ணணும். 4 hour 1 hour வாட்டி போயிட்டு தான் வரணும். லண்டன் நல்ல சென்ஸா 1 to 5 செல்லு, 5 to 9னா 8 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். 3 மணி நேரம் கேண்டில் நீங்க பார்க்கலாம் 1 hours. 8 o'clock தான் நீங்க ரியல் மார்க்கெட்ல இருப்பீங்க. செல்ல தான் இருக்கும் மார்க்கெட். ஓகே, அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செல். அது ஃபுல்லா நீங்க செல் நினைச்சுக்காதீங்க. சேம் இயர் 1 hours போங்க. 7 to 8 வரைக்கும் செல்ல தானே இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 1 hours ஆகும். 7 to 8 வரைக்கும் செல்ல தான் இருக்கு. அப்ப எனக்கு ரீஎன்ட்ரி கிடைக்குதான்னு நான் பார்ப்பேன். ஓகே, எப்படி பார்ப்போம்னா இங்கதான் கிட்ட தான் வந்து மார்க்கெட் தொட போகுது. இதுக்கு வரப்போகுது டே ஐஆர்எல்ல இருந்து எனக்கு நான் கணக்கு பார்க்கும்போது ஒரு 1 hourல அன்மிட்டிகேட்டட் எஃப்இஜி இருக்கு. அது வரைக்கும் நான் வந்து செல் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த இடத்துல தொடுதான்னு பார்ப்போம். இந்த 1 hour எஃப்இஜி மார்க்கெட் அதே தான் இங்கேயும். இப்போ ரீஎன்ட்ரி கூட வந்து அவுட் ஆஃப் கில்ஸ் ஆனு. நம்ம 8 o'clock தான் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் கேஷ். எக்ஸாக்ட்லி 8 o'clockல ஒரு எஃப்இஜி டேப் ஆகும். அதுவும் இந்த எஃப்இஜி தான் மெயின் பண்ணுவோம். இங்கே தான் டேப் ஆகும் மார்க்கெட். ஓகே, ரீஎன்ட்ரியே இல்லை. நம்ம வந்து இது 1 hourல வச்சிருக்கோம். 1 hourல மார்க்கெட் தொடவே இல்லை. தொடாமையே ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கு, அங்கேயே சுத்திட்டு இருக்கு. எப்படின்னாலும் எக்ஸ்ட்ரீம்லி நம்ம யோசிக்கிறது அது ஒன்று தானே. நீங்களே யோசிங்க, நம்மளோட சிந்தனை என்ன இருக்கும்? இதை தாண்டி போனா 1 hour எஃப்இஜி தொட்ட அப்புறம் தொடவும் இல்லை, அப்படியே விழுது, எதுவும் டேப்பும் ஆகல. ஸோ நம்ம ரீஎன்ட்ரி இல்லை அன்னைக்கு. எடுத்துருந்தா லண்டன்ல தான். இதனாலதான் நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், மண்டே லண்டன்ஸ் நல்லா இருக்கும். எனக்கு மண்டே லண்டன் ஸ்ட்ரேட் பண்ண பிடிக்கும். நான் சொல்றது யூரோவுக்கும் ஜிபிபிக்கும் சொல்ற கோல்டுக்கு சொல்ல. இங்கே ரீஎன்ட்ரி இல்லை கைஸ். அவ்வளோதான். உங்களுக்கு ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன்ல மட்டும்தான். இவங்க ஆக்சுவலாக லண்டன் கரன்சி பேர் தானே, லண்டன் டைம் ஜோன் பேர்ஸ். நீங்க லண்டன்ல உட்காந்துதான் ஆகணும். யூரோ யூஎஸ்சி ஜிபிஎஸ்சி அவரை நியூயார்க்ல பண்ணுவோம்னு சொன்னா வாய்ப்பே இல்லை. ட்ரேட்ஸ் நிறையலாம் கிடைக்காது. ஓகே, டியூஸ்டே சிபிஐ வந்து லண்டனில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆஸ் யூஷுவல் கம்முன்னு விட்டுருங்க. சிபிஐ எஃப்ஓஎம்சினா நீ ஃபுல்லாக ட்ரேட் பண்ணக்கூடாது. சிபிஐ என்எஃப்சி வந்து லண்டன் செஷன் கூட ட்ரேட் பண்ணாதீங்க. நியூயார்க்ல நியூஸ் வந்த பிறகு ட்ரேட் பண்ணிக்கோங்க. டாப் ஐசா மண்டே. இனிமேல் நம்ம வந்து பைஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த வேலையை நமக்கு கிடையாது. இங்கேயும் டாப் ஆயிருக்கும். டாப் ஆயிடுச்சு. அந்த ஐஆர்எல் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எதனா பைஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூரோ போகலாம். எனிதிங் 4 hourல நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எஸ்எம்டியோட ஒரு பீரியட் கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இப்போ இன்னொன்று சொல்றேன், இந்த செல் எஃப்இஜி பார்த்து எல்லாம் யோசிப்பீங்களா? இங்கேருந்து மார்க்கெட் செல் தான் ஆக போகுது, என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்படியே சைட்ல போவீங்க. இங்கேயும் பாருங்க ப்ரோ, இங்க தொட்டுட்டு தானே ப்ரோ விழுதுன்னு. அப்படி பார்க்கக்கூடாது. மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ பையில தானே போயிட்டு இருக்கு, அப்படிதான் பார்க்கணும். சரி, அப்படின்னு டவுட் இருக்கா? சிம்பிளா சொல்றேன், இந்த செல் எஃப்இஜி உங்களுக்கு செல் கொடுத்தீங்க, எதனா பண்ணலான்னு பாருங்க. எதுவுமே உங்களுக்கு செல்லுக்கான எம்எஸ்எஸ் செல்னா நீங்க செல் பார்க்கணும், பையே பாருங்க. இவ்வளவுதான். நான் சிம்பிளா இதை மட்டும் தான் யோசிப்பேன். யாரும் சொல்லிதான் தெரியல, நம்மளோட லாஜிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான். இங்க இருந்து செல்லு தான் நான் ஆகும்னு சொல்றேன்.
அங்க வந்து செல்லுக்கான எம்எஸ்எஸ் கொடுக்குறேன், நீ பாரு. நான் இங்கேருந்து பை ஆகும்னு சொல்றேன், நான் பாக்குறேன். சரி, 9 o'clock 11th August. இது 9 o'clock 11th August. ஸ்வீப் எதுவும் ஆகலையா? 6th August 5. 7th August 13 ஸ்வீப் பண்ணிருக்கு. 7th August 13 டைம். இங்கேயும் ஸ்வீப் தான். எஸ்எம்டி எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன்னா சொல்ல போயிருந்தான். நீங்கள் லண்டன்லாம் விட்டுருக்கேன், டியூஷனுக்கு லண்டன்லாம் தேவையில்லை. நம்ம நியூயார்க்ல ஒன்றா டேரக்டாக உள்ள போகிறோம். எதுவுமே இல்லை கைஸ், இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த 1 hour தொட்டு அப்படியே நிற்குது. நம்ம எதனா என்ட்ரி வந்து நியூஸ் பிஃபோர் கரெக்டாக இருந்தால் பார்ப்போம், அப்படிதான் நியூஸ் ஆஃப்டர் பார்ப்போம். நியூஸ் பிஃபோர் வேறு பார்க்கறது. எனக்கு எஸ்எல் வாங்கிட்டோன்னா எதுவுமே பண்ண முடியாது, அதுக்காக தான். இங்கேயும் டியூஸ்டே 2 o'clock. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்கல்ல டியூஸ்டே. ஒரு நல்ல மூவ்ஸ். ஜிபிபி லண்டன்லேயே கரெக்டாக 7 o'clock டேப் இப்போ அடிக்கலாம். இதுதான் நான் நியூஸ் சைடு அடிப்பேன்னு சொன்னது. ப்ரொஃபஷனல் கேம்பிளிங் எப்படின்னா, ஏன்னா டே டைம் ஃப்ரேம் 5000 தொட்டுருச்சு. இங்கே கரெக்டாக அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிற மாதிரி எம்எஸ்எஸ் வச்சாச்சு. நியூஸுக்கு முன்னாடி 7 to 8 கேண்டில். இது நம்மளுக்கு நியூஸ் வரது 8 to 9 கேண்டில், 8:30 தான் வரும். அது முன்னாடி ஹையர் டைம் ஃப்ரேம் தொட்டாச்சு. இதுக்கு மேலே எனக்கு வந்து நியூஸில் டேட்டா பார்ப்பேன். டேட்டா சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் வந்து 2.7 2.8 ஆகும்னு போட்டுருந்துச்சு. எனக்கு பயம், ஏன்னா அங்கே பை ஆயிடுச்சுன்னா செல் அடிச்சுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் டேட்டாவே மாற்றி வந்துச்சு. நம்மளோட டெக்னிக்கல் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. இப்படிலாம் இருந்தா இவ்வளோ வந்து இருந்ததுன்னா ஒரு 0.25% நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, எப்படி ரிஸ்க் எடுக்கலாம்னா, இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ், இந்த எஃப்இஜி டேப்பு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. திருப்பி ஆர்டர் ஃப்ளோல 1 hour எஃப்இஜி தொட்டுட்டு ப்ரொஃபஷனலாக கேம்லிங் பண்ணுங்க. கரெக்டாக அடிச்சதா ஒரு எஃப்இஜி மார்க்கெட்டுக்கு வந்து 859 டேப்பு. உங்களுக்கு எல்லா விதமான மேனிபுலேஷனும் மார்க்கெட் கரெக்டாக கொடுத்து முடிச்சுட்டு ஹெச்டிஎஃபோட எல்டிஎஃப் கம்பைன் ஆகிட்டு இருந்தால் இப்படிதான் நடக்கும். பக்காவாக அடிக்கும் ட்ரேட். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இதுதான் வச்சுருக்கீங்க. 100க்கு மேலே அடிச்சது 530, 1:5. ஆனால் இப்படி பண்ணாம நியூஸ் முடிஞ்ச அப்புறம் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கலாம். அழகாக ஓபியும் தொட்டாச்சு கைஸ். இது வந்து எப்பவுமே சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி எஃப்இஜி தொட்டுட்டு கூட அப்படியே போயிடும். இவ்வளோ டீப்பாக வந்து ஓபிலாம் தொட்டு போனதான்னு சொல்ல முடியாது. இங்கே தொட்டுருக்கு, என்ஜாய். ஆனால் என்ன அதே மாதிரி இருக்குமா தெரியாது. இந்த யூரோல பார்த்தீங்களா, வரவே இல்லை. உள்ள இவ்வளோ தூரம் வந்துட்டு தொடாமே போயிடுச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் எப்படி எடுப்போம்னு சொல்லிடுறேன். 5 minute போங்க. அவன் ரொம்ப நேரம் ஃபாலோ ஆகிட்டு இருப்பான்ல, எங்கேருந்து போகிறான்னு நம்மளுக்கே தெரியாது. வெறுப்பாகும் எங்கேருந்து தான் போகும்போன்னு சொல்லிட்டு. போகும்போது எதனா ஐஓஎஃப்டி கிட்டத்திலே வச்சா ஓகே. இந்த மாதிரி தூரத்தில் வச்சா வேலைக்கே ஆகாது கைஸ், ரொம்ப கஷ்டம். ஐஓஎஃப்டி வச்சா எடுத்துக்கோங்க சொல்லலாம்னு வந்தேன். இது உங்களுக்கு பெரிய செலவு. 180 points. அதுக்கேற்ற ஆர்ஆர் கவர் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. கவர் ஆயிடுச்சு. அப்படிதான் எடுத்தாங்க, வேற வழி இல்லை. இவ்வளோ பெரிய எஃப்இஜி எனக்கு எடுக்க விருப்பம் இல்லைன்னா அந்த எஃப்இஜியில் டேப் பண்ணிட்டு திருப்பி எனக்கு ஒரு ஐஓஎஃப்டி எதனா உனக்கு கிடைச்சதுன்னா எடுக்கலாம். ஓகேங்களா. இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாமளா இதை வைப்போம்ல, அந்த ரேஞ்சுக்குள்ளார தானே இருக்கு. அந்த ரேஞ்சை கிளியர் பண்ணணும்ல, அதுக்காக சொல்றேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது இதுல ஒரு என்ட்ரி பாருங்க, கரெக்டா 950 கைஸ். 950 to 1010 பக்கா மேக்ரோஸ். ஃபர்ஸ்ட் மேக்ரோ எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். ஆனா எஸ்எலோட சைஸை பார்க்க கூடாது எப்பவுமே. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி பார்க்கவே கூடாது எப்பவுமே. ஆர்ஆர் மேட்டர்ஸ். ஓகே, 1:3. ஈவன் தோ உங்களோட எஸ்எல் 183 பாயிண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு மார்க்கெட் 550 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. யூ மேட் 1:3 இந்த யூரோ. அட் த சேம் டைம் ஜிபிபி எதனா என்ட்ரி இருக்கா, இப்படிதான் பார்க்கணும். ஜிபிபி இயர்லியராக என்ட்ரி இருக்கும், ஏன்னா உங்களுக்கு தான் வந்தாச்சு உள்ள. கரெக்டா, உங்களுக்கு தான் ஓபிஎம் தொட்டுருச்சு இல்லை ஜிபிபியில். அப்போ நீங்க இயர்லியராக என்ட்ரி உள்ள வந்துட்டு இருப்பீங்கல்ல. அது நம்ம விருப்பம், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இது 9:30 வந்துருச்சு. அப்போ இது உங்க என்ட்ரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சும்மா இந்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட்டு 1:4. அடுத்து இங்கே எதுவும் கிளியரன்ஸ்லாம் இல்லை, ஏன்னா ஜிபிபி தான் இதுல இருந்தது.
என்னது ஜிபிபி தான் கன்சல்டேஷன் இருந்தது. யூரோ ஒன்றும் சாரி சொல்றேன். யூரோ யூஎஸ்டி தான் கன்சல்டேஷன் இருந்தது. ஜிபிபி வந்து கன்சல்டேஷன்லாம் கிடையாது, கிளியரா இருந்தது. ப்ரீவியஸ் ஐஸ் அதனால நீங்க டார்கெட் பண்ணணும். யூரோல கன்சல்டேஷன் ஐஸை நீங்க தாராளமா டார்கெட் பண்ணலாம். இதுல அப்படி கிடையாது இல்ல. ஆனா இந்த ஹோல்ட் பண்றது தான் செம்ம டென்ஷன் ஆகும். நான் சொன்னேன்ல, ரொம்ப நேரம் நிற்கும், அப்படியே ஒரு மாதிரி கழிச்சு போகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆர்ஆர் மட்டும் கவர் ஆயிடும். இது 1:4 ஆர்ஆர் கைஸ். 9:30 என்ட்ரி ஓபில. உங்களுக்கு புரியுதா? இங்க ஜிபிபில 9:30 கிடைக்குது. நான் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம். அடுத்தது யூரோ. யூரோல உங்களுக்கு அழகா 9:50 கிடைக்குது, 20 நிமிஷம் கழிச்சு கிடைக்குது. இது 1:3, அது 1:4. எடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. இங்க ரீஎன்ட்ரி கூட இருக்கு. இந்த ரீஎன்ட்ரி போனாலும் சம்பளத்துல எடுப்பான். எப்படின்னா போவாங்களா, அதான் மேட்டர். இதோ இருக்கு பாருங்க, இன்னொரு எஃப்இஜி ஆர்டர் ஃப்ளோ தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் நியூஸ் வந்து மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிச்சிருச்சுன்னா தாராளமா எடுக்கலாம். நீங்க இப்பதான் டே ஐஆர்ல இருந்து கிளம்புறீங்க, அதனால சொல்றேன் இவ்வளவு கான்ஃபிடென்ட். இங்க பாத்தீங்கன்னா 4.3 கிளியரா. எப்படி நம்ம வந்து நுணுக்கமா மார்க்கெட்டை பாக்குறோம். நீங்க என்ன இங்க பண்ணிட்டீங்க பெருசா, ஹையர் டைம் ஃப்ரேம் ஒன்றத்தை பிடிச்சிட்டீங்க. நியூஸ்ல மார்க்கெட் வந்து டேப் ஆயிடுச்சு, பக்கா ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்து ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணி டேப் ஆகுது. அங்கிருந்து எடுக்க பிடிக்காம ஐஓஎஃப்டி பாருங்க. அந்த ஐஓஎஃப்டி மிஸ் பண்ண இன்னொரு ஐஓஎஃப்டி, அதுக்கும் மிஸ் பண்ண இன்னொன்று இருக்கானே கிடையாது. ஏழா நாளும் மார்க்கெட் கொடுத்துட்டே இருக்காது. ஜிபிபில உங்களுக்கு ஓபிஏ டீப் த டவுன் டேப் ஆயிடுச்சு. நீங்க எய்தர் அதில் போனா ஃபர்ஸ்ட் என்ட்ரி 3 ஆர் யூரோல 9:30 மணிக்கு, இதுல 9:50க்கு 4 ஆர், அதையும் மிஸ் பண்றீங்களா, திருப்பி அங்க ரீஎன்ட்ரி உள்ள போனா 10:30, அது ஒரு 4 ஆர். எப்படின்னா நீங்க மேக் பண்ணலாம். உங்களுக்கு ஹிட் ஆனது 11:40 முடிஞ்சு போச்சு. 11:40னா உங்களுக்கு டைம் கம்மி தான், 9:30 மணி முன்னாடி முடிஞ்சதுன்னு அர்த்தம். 9:10 முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இந்தியன் டைம்ல. இங்கேயும் 11:25 முடிஞ்சு போச்சு, ஈஸி. ஓகே, அதாவது 8:30 மணிக்கே முடிஞ்சு போச்சு. 8:25 இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு. இவ்வளவுதான் கைஸ். சிம்பிளா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம மார்க்கெட்டை பிடிச்சிட்டே வரும்போது லோவர் டைம் ஃப்ரேம்ல எம்எஸ்எஸ் எக்ஸிகியூஷன் இந்த கில் ஜோன், அவ்வளவுதான். வேற எதையுமே பார்க்காதீங்க. இப்படிதான் ஒரே நேரத்துல ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி கம்பைன் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ட்ரி இல்ல, என்ட்ரி போஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு டிஸ்கார்ட்ல. அது எப்படி என்ட்ரி கிடைக்காமலாம் இருக்காது இல்ல. நான் உங்களுக்கு காமிச்சிட்டு தானே இருக்கேன். நான் கான்சன்ட்ரேஷன் பண்றது இல்லை, யூரோ ஜிபி நான் பண்றதே இல்லை. நான் பண்ணனா கன்ஃபார்ம் எடுத்து போடுவேன். நான் பண்றது எல்லாமே நேஸ்டாக். ரீசன் நேஸ்டாக்ல காசு அதிகம், $20 பெர் பாயிண்ட் பெர் ஹேண்டில். அதனால பைஸ் திருப்பி நம்ம கண்டினியூ ஆக போதான்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான், வேற என்ன வேலை பெருசா நம்மளுக்கு. மறுநாள் கண்டினியூ ஆகணும், அதான் நம்ம பார்க்க போறோம். போராஸ் வாங்க, நியூஸும் கிடையாது உங்களுக்கு. வெனஸ்டே தேர்ஸ்டே தான் உங்களுக்கு பிபி வரப்போகுது. போராஸ் வந்தீங்களா, இங்கே மார்க்கெட் நல்லா மேலே போச்சா. டியூஸ்டே தென் வெனஸ்டே சரிங்க. ஓகே, இங்கே தான் மார்க்கெட். இந்த கேண்டில் விட்டுருங்க. இதில் வந்து 1 ஹவர் கழிச்சு முழங்க போகிறோம், சரியா. அடுத்தது இதில் போராஸ் வந்துடுங்க. இதுலேயும் அதே தான். இங்கே எஃப்இஜியே இல்லை, பட் அங்கே எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஆனால் எனக்கு அந்த எஃப்இஜியில் நம்பிக்கை இல்லை. ஐஎஃப்இஜி வேணா மார்க் பண்ணி வச்சுக்கேன். ஏன் நம்பிக்கை இல்லை, 0.5 வரலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், 0.5 கலந்தா மாதிரி இருக்கு. ஆனால் 0.5க்கு அப்புறம் ஏதோ பக்காவா இருக்கு. ஒன்று உள்ள வந்து இங்கேருந்து போனால் ஓகே, இல்லை எவ்வளோ தூரம் வந்து போனதான் எதுவாக இருந்தாலும் ஓகே தான், நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட எய்ம் இதுதான், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வேலையை பார்ப்போம். இப்போ 1 ஹவர் பிக்சரை வச்சு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். யாராவது இந்த ஒரு 1 ஹவர் எஃப்இஜில இருந்து இவ்வளோ பெரிய ஈக்குவல் லிக்விடிட்டியை பார்த்துட்டு பை எடுப்பீங்களா? எடுத்தா நாம தான் முட்டாள். ஏன்னா இங்கதான் வந்து மார்க்கெட் நல்லா அரைச்சி பொறுமையா போயிருக்கு. அந்த இடத்த அசால்ட்டா செல் அடிச்சு எடுத்துருவாங்க. நீங்க இந்த பீரியட நம்பி உட்காந்தா அப்படியே ஜிபிபி போலாம். சூப்பர். இங்க வந்து அழகா ஸ்பீட் கொடுத்துட்டு தான் போயிருக்கான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த எஃப்இஜி வந்து வேலிடு எஸ்எம்டி ஆயிட்டு இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. டியூஸ்டே லோஸ் காலி ஆகணும் இங்க. ஓகே, தேர்ஸ்டே காலி பண்ணல. அட் த சேம் டைம் இங்க டியூஸ்டே லோஸை தேர்ஸ்டே காலி பண்ணிடுச்சு. எஸ்எம்டி இது புரியுதுங்களா? எப்படி எஸ்எம்டி உங்களுக்கு வந்து கம்பைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு 8 o'clock to 9 o'clock அப்பவே மார்க்கெட்டிங் வந்து ஸ்வீப் ஆயிடுச்சு. அதே 8 o'clock to 9 o'clock மார்க்கெட்டிங்க தொட்டுருச்சு. அப்ப நீங்க வந்து பைஸ் போலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே, ஆனா பைஸ் வந்து அது பொறுமையா தான் போயிருக்கு.
உங்களுக்கு அந்த எஸ்எம்டி வாங்கணும்னு சொல்றீங்கல்ல, அதை பார்க்கறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். வெனஸ்டேஸ் பாருங்க, 2 o'clock இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட். தென் நம்ம இங்க வந்து பை பண்ண போறோமா செல் பண்ண போறோமான்றது மேட்டர் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் செட்டப்பே இல்லைன்றது தான் மேட்டர். இங்க வந்து நீங்க ஒரு தூரம் போயிருக்கேன்னு சொல்லலாம். இந்த லோஸை வச்சுட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 15 மினிட் போவோம், இருந்தா பார்ப்போம். ஏன் இப்படிதான் கைஸ் இந்த மாதிரி நம்ப முடியும்? நோ என்ட்ரி. இந்த பாத்தீங்களா, குழப்பி ஒரே மேலே போயிடுச்சு. அகெயின் ஒரு 8 o'clock போல வாங்களேன். 8 o'clockலேருந்து 12 o'clock பாருங்க, ஃபுல்லாக கன்சல்டேஷன். ஸோ வெனஸ்டே நோ என்ட்ரி, புரியுதா? இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்தது. அதே டைம் ஜிபி போகும். கன்சாலிடேஷன். யூரோ கொஞ்சம் மோசம். யூரோ வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஈக்குவல் லோஸ், தெரியுதா? ரொம்ப ஈக்குவல் லோஸ். இதே ஜிபிபியாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இதை மார்க் பண்ணி வச்சுக்கேன், வேற வழி இல்லை. நான் மார்க் பண்ணிட்டு எஃபிஜிஎம் இருக்கு. எனக்கு இன்வெஷன் ஃபேராலிக்கு அப்போ இப்போ அர்த்து கிரியேட் ஆனது புதுசாக. ஸோ மார்க்கெட் டோட்டலாக இன்வெஷன் ஃபேராலிக்கு அப்போ சுற்றிட்டு இருக்கு. ஓகே, இந்த 2 o'clock என்ன? 2 o'clock இதுதான் நம்மளுடைய என்ட்ரி கைஸ். நீங்க யாராவது ஸ்ப்ரெட் வைப்பீங்களா? ஜிபிபி 3 பாயிண்ட். என்னோட ஆவரேஜ் ஸ்ப்ரெட் ஃபார் ஜிபிபி வந்து 4 பாயிண்ட், யூரோக்கு 3 பாயிண்ட். நான் அப்படிதான் வைப்பேன். 4 to 5 பாயிண்ட் ஸ்ப்ரெட் வைப்பேன் ஜிபிபிக்கு. யூரோக்கு வந்து 2 to 3 பாயிண்ட் ஸ்ப்ரெட் வைப்பேன், எப்பவுமே நார்மலாக வைப்பேன். ஸோ எனக்கு அது என்ட்ரி டேப் தான். நாஸ்டாக் கூட ஃபண்டிங் கிளிப்ஸில் 2 பாயிண்ட்ஸ் வைப்பேன். ஸ்பண்டட் நெக்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ், குவான்டெக்கில் 3 பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் வச்சு தான் என்ட்ரி எடுப்பேன். அந்த ஸ்ப்ரெட்டுக்கான காசுலாம் கண்டுக்கூடாது. ஓகே, அப்படி பார்த்தா அது என்ட்ரி, ஆனால் அது வந்து ரியலிஸ்டிக்கான என்ட்ரி இல்லை தான். ஏன்னா நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் அதை அனலைஸ் பண்ணணும். வந்தோடனே ஒன்றும் பெருசாக நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. மார்க்கெட் அங்கே வந்து பை ஆக போது உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. பிடிஆரை மார்க் பண்ணிருப்பீங்க, மார்க்கெட் அங்கே நின்று பார்த்து இருந்திருப்பீங்க. 15 மினிட் வந்து கம்பூன் உட்காந்து இருந்திருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து வெளியே போகுது. வெளியே போகும்போது ஒரு ஐஓ ஃப்ரீ டக்குன்னு டேப் ஆகிட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். இங்கே மேனிபுலேஷன் வேணுமான்னு கேட்டீங்கன்னா ஐஓ டைப் ஃப்ரெண்ட் தான் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கே டிபி வைப்பீங்க? ஆல்ரெடி மார்க்கெட் டிபி இஆர்எல் இது இருக்கா. இஆர்எல் அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, எடுத்திருந்தா எவ்வளோ போகுதுன்னு தான் பார்த்துப்போம். ரொம்ப குட்டி எஸ்எல் கைஸ். ஆர்ஆர்லாம் பயங்கரமாக காமிக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன எஸ்எல். இது எதுக்கு போகுது சொல்லுங்க? வெனஸ்டே தானே அவனுங்களுக்கு வந்து இந்த நியூஸ் ஒன்று இருக்கும் ஜிபிபியில். வெனஸ்டே இல்லையா? ஓகே, தேர்ஸ்டே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஓவராலாக இதான் உங்கள் டிபி 10.8 ஆர்ஆர், 11 ஆர்ஆர்னு வச்சுக்கோங்களேன். கன்சல்டேட் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் ஆவரேஜாக க்ளோஸ் பண்ணலாம் 9 ஆர்ஆர்ல, தாராளமாக போதும். இது போதாதான், 9 ஆர்ஆர் போதாதா? ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில். ஒரு பக்கம் யூரோ பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டு இருக்கு. உங்கள் ஜிபிபி இப்படி ஒரு மொமெண்டம். ரீஎன்ட்ரி எதனா இருக்காங்கன்னா 5 மினிட்ல பார்க்கலாம். நான் இன்கேஸ் அங்கே மிஸ் பண்ணிட்டேன், நான் திருப்பி உள்ள போக முடியுமா? இதான் ரீஎன்ட்ரி. லண்டன்ல எவ்வளோ என்ட்ரி அடிக்குது பார்த்தீங்களா? இது மோசம் கைஸ். ஒரு ஆவரேஜாக தான் வச்சேன் 12.5. ஏன்னா எஸ்எல் உங்களுக்கு கம்மி 50 தான். இதெல்லாம் தான் ஜாக்பாட் என்ட்ரிஸ். 12.5 ஆர்ஆர் நீங்கள் அழகாக அக்கௌண்ட் முடிக்கலாம். எப்படினாலும் 6-7% நீங்கள் ப்ராஃபிட் கொண்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் அனலைசஸ். சிம்பிள், பெரிய எஃபோர்ட்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது. ஓகே,
இருந்தாலும் எதுக்கு நாஸ்டாக் பண்றோம் அந்த டவுட் வரும் நிறைய பேருக்கு. பண்றதுக்கான ஒரே காரணம், இன்ட்ராடேல எவ்வளவு அக்கௌண்ட் ஒரே நேரத்தில் நீங்க என்ட்ரி போட முடியும்? ஒரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் அவ்வளவுதான், அதுக்கு மேல முடியாது. பிரைமரி எவ்வளவு நாள் தான் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கே பண்ணிருக்க முடியும் ஃபுல் டைம் கேரியர் எடுக்கும் போது. ஸோ வி நீட் டு ஸ்விங்கும் பண்ணணும். ஓகே, இப்போ இதை வந்து பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்க காமிக்கிறதுலாம் அப்படியே சேர்த்து வச்சு ஒரு 15% வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரே வாரத்துல 30 RR வருது. நான் அப்படியே 15% பண்ணிட்டேன். மாசம் அவ்வளோ பண்ணிட்டேன், அவ்வளோ பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா என்ட்ரி எல்லாரும் எடுக்க மாட்டோம். இதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். பார்க்குற என்ட்ரி, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற என்ட்ரி எல்லாத்தையும் நானே எடுப்பேன் கிடையாது. ஒரு சிலது மிஸ் ஆகும், ஒரு சிலது டவுட் இருக்கும், ஒரு சிலது தப்பாயிட்டு எசல் ஆகும். டைரக்ஷன் ஆவரேஜா தான் பார்க்கணும் நம்ம ஒரு வாரத்துக்கு. ஓகே, இவ்வளோ எடுப்போம், தான் நம்மளுக்கு தெரியும், அவங்க மனசாட்சி தெரியும் ட்ரேட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது மிஞ்சி போனா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட சொல்றேனே, உங்களால ஒரே நேரத்துல 200 கேண்டில் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே, 200K நீங்க அதுல வந்து மந்த்லி 20% பண்ணுங்க, 40K பண்ணுங்க. பட் அதுக்கு மேல, அதுக்கு நீங்க வந்து அந்த 200K எப்படி தெரியுமா பார்த்துக்கணும், பயங்கர ஒரு ப்ரீஷியஸா ஒரு கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகே, 20% சாத்தியம் கிடையாது. 40 RR போய் ஒரு மந்த்துக்கு நம்ம பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? 20 நாளும் நம்ம டெய்லி 2 hour பிடிச்சிட்டே இருப்போமா? நமக்கே தெரியல முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ குவாலிட்டியான ட்ரேட்ஸை எடுக்க போறோம், அக்கௌண்ட் குவாலிட்டி ஏற்ற போறோம். இது நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்ப இருக்கிற நிலைமை ரொம்ப ரொம்ப குவான்டிட்டி கம்மியான அக்கௌண்ட்டு, ஆனா குவான்டிட்டி அதிகமான ட்ரேட். நான் என்ன சொல்றேன், குவாலிட்டியான லெஸ் ட்ரேட்ஸ் எடுப்போம், அக்கௌண்ட் குவான்டிட்டி ஏற்றிப்போம். உங்ககிட்ட 10 100K கொடுக்குறேன், 10 100Kல உங்களால என்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும், தாராளமா முடியும். ஓகே, ஒரே பேர்ல நான் சொல்ல, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ல நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொன்னா தாராளமா முடியும். ஜிபிபி யூஎஸ்டில இன்னைக்கு மார்னிங் கூட நீங்க ஸ்ட்ரீம்ல பாத்தீங்க, இப்பயும் பாத்தீங்க ஒரு பை ட்ரேட். அதே மாதிரி ஜிபிபி ஜேபிஐல ஒரு பை ட்ரேட் இருந்தது. ஓகே, இப்ப ரெண்டுத்தையும் உங்களால பிரிச்ச மாதிரி என்ட்ரா முடியும். இதுதான் ஸ்விங் ட்ரேடிங், புரியுதா? அப்போ ஒரு அக்கௌண்ட்லயும் ஜிபிபி ஜேபி 8 hour போச்சு, இது 5 hour போச்சு, மொத்தம் உங்களுக்கு 13 RR. ஓகே, 13 RR into 6.5%. நீங்க வந்து 10 100K யோசிச்சுன்னா 1 million. ஓகே, அதுல வந்து 6.5% அரௌண்ட் ஒரு $60,000 $65,000. இதை வந்து 200K வச்சோ இல்ல அதுக்கு மேல உங்களால இன்டர்நெட்ல பண்ண முடியாது. பட் இதுல சாத்தியம். இதுல எப்படி சாத்தியம்? அவ்வளவு பெரிய ஃபண்டை பார்க்கும்போது உங்களால ஸ்விங் ட்ரேட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். பட் நீங்க வச்சிருக்கிற குட்டி ஃபண்ட்ல இன்ட்ராடே ஈஸி, பெரிய ஃபண்ட் வரும்போது இன்ட்ராடே கஷ்டமாகும். எப்படி உட்காந்து அடிப்பீங்க? உங்ககிட்ட 1 million இருக்கு, அரௌண்ட் ஒரு 10.5 C இருக்கு ஐநார், அதுல வந்து இன்ட்ராடே பண்ணுவீங்கன்னா யோசிப்பீங்க. ஓகே, லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். 5 minute போய் நம்ம எதுக்கு எடுக்கணும், இதேதான் அங்க பண்ணிருப்போம், ஆனா யோசிப்போம். பட் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஏன் ப்ரோ பண்ணலாம்? அதுதான் எல்லாரும் பண்றாங்க. 4 hours 1 hours தானே, 4 hours நிறுத்தி ஹெச் ஃபண்ட்ஸ் ஒரு டே 4 hour நிறுத்திப்பாங்க. நம்ம ஒரு 1 hour பார்க்கணும், அவ்வளவுதான். நம்ம 4 hour பார்க்கலாம். பொறுமை ரொம்ப வேணும் கைஸ், ரொம்ப பொறுமை வேணும். அதனால நம்ம 4 hours பார்க்கறது இல்லை, 1 hours உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இதை பாருங்க. தேர்ஸ்டே என்ன பண்ணோம், 8:30க்கு பிபிஐ இருக்கு, டிராஸ்டிக் மூவ்மெண்ட். பிபிஐ பயங்கரமா ஏத்தி விட்டானுங்க டாலரை, நமக்கு அடிச்சு இறக்கிட்டாங்க கீழே. நல்ல மூவா, ஒரு நல்ல ஃபேராலி கேப்பா 4 hours ஜிபிபில, அப்படியே 4 hours இதுலயே வந்துருங்க. ஆக்சுவலா இது ஒரு ஃபெராரி கேப், அந்த அளவுக்கு கிடையாது. டியூஸ்டே தான் இது. வெனஸ்டே இது குட்டி. ஜிபிபில பாத்தீங்கன்னா வெனஸ்டே ரொம்ப பெருசு. 1 o'clock இது, நல்லா பாருங்க. 1 o'clock 1 AM. இங்க பாருங்க 1 AM ஸ்வீப் ஆயிடுச்சு. எஸ்என்டியா 1 AM ஸ்வீப் ஆயிட்டு யூரோ வந்து பய கீழே வந்துருச்சு. நான் இதை ஆல்ரெடி சொன்னேன், இங்கேயே அப்படிதான் நல்லா ஸ்வீப் ஆயிட்டு உள்ள வந்துட்டேன். ஆனா ஜிபிபி வரவே. அப்ப ஜிபிபி வந்து எவ்வளவு புல்லிஷ் மொமெண்டம் இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா? 1 AM வந்து ஸ்வீப்லாம் ஆகல. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க வந்து ட்ரேட் பண்ண போறது, இதை வந்து விட்டுருங்க, இந்த லண்டன் கூட விட்டுருங்க, 1 to 5 விட்டுருங்க. இந்த 5 to 8 வரையும் பார்த்துட்டு அப்புறம் உள்ள வந்துடலாம். நியூஸ் ஆஃப்டர் தான் நம்ம ட்ரேடே போக போறோம். நமக்கே தெரியும் மார்க்கெட்டிங் வந்து இயர் ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குட்டி செல்லு எதிர்பார்க்க தப்பே கிடையாது. அடுத்தது டார்கெட் இருந்தாலும் ஜிபிபி வந்து இயர் ரீச் ஆயிடுச்சு. ஐயா நீங்க தொட்டு அங்கிருந்து பொறுமையா போயிட்டு இயர் ரீச் ஆயிடுச்சு. ஓகே, இங்க ரீச் ஆச்சான்னு கேட்டா கிடையாது, இங்க பெண்டிங்ல தான் இருக்கு. கோ டு 1 hours, இங்கே 1 hours வந்துருங்க.
இதை பாருங்க 6 o'clock. சும்மா நோட் பண்ணுங்க, நல்லது. நோட் பண்ணி ஒரு ஸ்வீப் ஓவராலாக எல்லாரும் ஸ்வீப் படிச்சு முடிச்சானுங்க. அப்போதான் இது 7 to 8 ஹவரில் இந்த 8 to 8:30 தான். 8:30 நியூஸ் வரப்போகுது. ஓகே, அட் த சேம் டைம் இங்கே வந்து 6 o'clock கேண்டில் ஹை. அதே மாதிரி அங்கே ஹை இருக்கான்னு பாருங்க. 6 o'clock கேண்டில் Thursday 6 AM 14th August Thursday 6 AM. இங்கே 14th August 6 AM. 6 AM வந்து கீழே இருக்கு. நல்லா வரைஞ்சது வந்து செல் சைடுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு அறிகுறியா? நம்ம ஓவராலா பை தான், நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஓவராலா பை தான். ஆனா உங்களுக்கே தெரியும், அவன் கீழே இறங்கி வந்து ஏதாவது ரெஃப்யூஜை தொட்டா தானே திருப்பி கண்டினியூ ஆகணும்னா கூட. இங்க இருக்கான், இது வந்து நீ போகும்போதுனா மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும், ஒரு 0.5 வரணும். புரியுதா? இது பெரிய எஃபிஜி. அங்க வந்து எப்படி திரும்பி போவான்னு தெரியாது, நீங்க கூட வந்து போகும்போது தெரியாது. பட் இங்க வந்து பையாவை பொறுத்து கிடையாது. கரெக்டா? இந்த இடத்துல வந்து பை இப்படி போயிட பொறுத்து கிடையாது, கீழே ஒன்று தான் போக போகுது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே தான் யூரோ யூஎஸ்ல 4 ஹவர் நான் இன்வெஸ்ட் எஃபிஜி மார்க் பண்ணி வச்சிருந்தேன், அங்கே வந்து தொட்டா போதும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நியூஸ் வந்து வரதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் கொஞ்சம் காட்டி கொடுக்குது, அதை புரிஞ்சுக்கோங்கன்ற நான். வேற ஒன்றும் இல்லை. நீங்க பாருங்க, தொட்டதெல்லாம் அவுட் ஆஃப் கில்ஸ் ஒன் டைம்ல. அந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணுங்க, இது செல்லு. ஓகே, நியூஸ் அடிச்சு பக்காவா இறக்கி ஏற்றி முடிச்சான். அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. 4 ஹவர் இன்வெஸ்ட் ஃபேராலிக்கு அப்போ தொட்டுதா தொடலையா? தொடலை. அப்புறம் எப்படி மார்க்கெட் பை ஆகும்? நம்ம கான்செப்ட் அவ்வளவுதான், ரொம்பலாம் யோசிச்சுட்டு கூடாது. அப்போ தொடர வரைக்கும் நம்ம செல் அடிப்போம். நியூஸ் 8:30 மணிக்கு முடிச்சானுங்க. எஸ்எம்டி படி பாத்தீங்கன்னா லோவர் ஐன்றது பவர்ஃபுல். யூரோ யூஎஸ்டி நீ லோவர் ஐ, ஜிபிபி யூஎஸ்டி ஹையர் ஐ. அவன் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டானே. இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லலாம், ஏஷியன் ஐ தூக்கிடுச்சா? ஏஷியன் ஐஸ் எடுத்துருச்சா? நீங்க ஏஷியன் ஐஸ் எடுக்கல, அப்போ அது எஸ்எம்டி தானே. அப்படி இங்க ட்ரேட் அடிக்கலாமா? பக்காவா இருக்கு. 15 மினிட்ல தான் முடிச்சிடறேன்ற வேலையை. 5 மினிட் மேபி போகலாம், பட் 15 மினிட்ல இருக்கும்போது அங்க கிளியரா பாத்துக்கோங்க. 1:3.6 RR கைஸ். கிளியர். இதை 5 மினிட்ல காமிக்கலாம். அதேதான் இருக்கு, யாரும் கிடையாது 5 மினிட்ல பக்கா. அது ஜிபிபில வரும். ஜிபிபில சீரிஸ் அதுன்னு தெரியல. ஓகே, நியூஸ் ஆஃப்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. சூப்பர். பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. அவ்வளோ அக்வயர் ஆகுது. நான் இங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணேன், ஒன்னு கவுண்டர் ட்ரெண்ட் 4 ஹவர்ல மார்க்கெட் தொடும் போது எடுக்கிறேன், இல்லையா ப்ரோ ட்ரெண்ட் மார்க்கெட் 4 ஹவர் தொட்ட பிறகு எடுக்கிறேன். வேற எதுவுமே நான் பண்ணல. இங்க வந்து 0.5 வரையும் நான் எயின் பண்றேன், அதுக்கு மேலே நான் எயின் பண்ணல. 2.2 RR. இப்போ இங்க வந்து அதிகமான RR ஜிபி யூரோ வந்து நான் எப்படி ப்ரோ பிடிச்சிருப்பேன் ஒரு ஐடியா சொல்லுங்க. எஸ்எம்டி வச்ச பேர் போகும்னு சொல்றேன், போயிருந்தா 3.6 RR வருது. இது எஸ்எம்டி இல்லாத பேரு. ஓகே, அவங்க விருப்பம் காய்ச்சி அது. ஏன்னா சில பேர் வந்து நான் இது வரையும் உட்காருவாங்க. ஆனா யாருக்கு யார் உட்காராங்களோ இல்லையோ, இப்போ இது வரையும் உட்காருன்னா நம்ம சொல்லக்கூடாது. யாருக்கு தெரியும் இது வரைக்கும் வந்தா உங்களுக்கு எவ்வளவு வருது? 4 hour வருது. அதை நீங்க வந்து பொறுமையா இங்கேயே எடுத்துட்டு போயிடலாம். 10 o'clock முடியுது ட்ரேட். ஸோ எஸ்எம்டி ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கவுண்டரா ப்ரோவா, அவ்வளவுதான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. ஈக்குவலைஸ் லோஸ்லாம் இருந்தாலும் எடுக்கல, அந்த மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் என்ட்ரி எடுக்கல, வெயிட் பண்ணி தான் உள்ள போறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே யூரோ யூஎஸ்டி ஒன்றும் கிடையாது. பேங்க் ஹாலிடேல போயிட்டு இவ்வளோ போயிடுச்சுன்னு கேட்காதீங்க, அது போனதை பாருங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பி போயிருக்கோம். நம்ம ஹோல்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ பேங்க் ஹாலிடேஸ்லாம் நான் வந்து ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணவே விரும்ப மாட்டேன். பேங்க் ஹாலிடே இட்ஸ் பேங்க் ஹாலிடே, ட்ரேட் பண்ணலாம் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஸ்விங் எதனா போச்சுன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஓகே தான். பட் அன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ராடே பண்ண தேவையில்ல கைஸ், எதுவும் பெருசா இல்லை. ஜிபிபி போலாம். ஏன்னா பேங்க் ஹாலிடே அதெல்லாம் ஒன்று சொல்லி அதை வந்து எல்லாம் டீ கோட் பண்ணுங்கன்னு சொன்னா முடியாது. அது பேங்க் ஹாலிடே, பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு நல்லா 100% பார்க்க முடியாதுன்றதுனால சொல்றது எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஜிபிபி ஒன்றும் இல்லை. ஃப்ரைடே நீங்களே பார்த்தீங்களா எவ்வளோ என்ட்ரிஸ்? மண்டேவும் லண்டன். நீங்க இங்க எத்தனை லண்டன்றதை பார்த்தீங்களா? டர்ஸ்டே மட்டும் நியூயார்க்கு, ஏன்னா நியூஸ் இருந்ததுனால. இங்க வெனஸ்டே லண்டன் என்ட்ரி தான். ஜிபிபியில் மட்டும் சொல்றேன், வெனஸ்டே லண்டன், இங்கே நியூயார்க். 2 நியூயார்க்கு 1 லண்டன் ஆயிருக்கா? இங்க லண்டன் 3 என்ட்ரி லண்டன் ஜிபிபில. ஓகே, ஒரு நாள் ரேட் கிடையாது, 4 நாள்ல 3 என்ட்ரி வந்து லண்டன். சரி, நெக்ஸ்ட் யூரோ பாருங்க. யூரோல டர்ஸ்டே நியூயார்க்கு,
டியூஸ்டேவும் நியூயார்க்கு, வெனஸ்டே ட்ரேடே கிடையாது, மண்டே லண்டன். ஓகே, 2 நியூயார்க்கு, ஒரு லண்டன், 2 நாள் ட்ரேட் இல்லை. ஆக மொத்தத்துல லண்டனும் நியூயார்க்கும் கம்பைன் ஆனாதான் ஒரு ட்ரேடு. இந்த வாரத்துல கூட ஏன் 2 நியூயார்க் ட்ரேட் வந்ததுன்னா, டியூஸ்டே சிபிஐ, தேர்ஸ்டே பிபிஐ, ரெண்டும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது, அதனால ட்ரேட் வந்தது. இல்லைன்னா இருக்குமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. புரியுதா? இதனாலதான் செகண்ட் வீக் தேர்ட் வீக் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. செகண்ட் வீக் தேர்ட் வீக் வந்து பவர் அதிகம். இந்த வீக்லி ப்ரொஃபைல பார்த்தோமா, ஏதோ வீக்லி ப்ரொஃபைல்ஸ்லயோ இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ் ஏதோ டாபிக்ல நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. டியூஸ்டே வெனஸ்டே டெஸ்ட் நல்லா இருக்கும். வீக்லி தான் சொல்லியிருப்பேன். டியூஸ்டே வெனஸ்டே டெஸ்ட் நல்லா இருக்கும். அந்த 3 நாள் ஏன்னா ஒரு நாள் மொமெண்டம் இருந்தால் ஃப்ரைடே நல்லா இருக்கும். ஓகே, மண்டேஸ் எப்போ நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் வீக்ல மார்க்கெட் வந்து NTPC ரீச் பண்ணாம விட்டுட்டு போனால் மண்டே ஆகும்போது எக்ஸ்பான்ஷன்ஸ் வரும், HDF கம்பைன் ஆகும். ஓகே, இது இல்லாமல் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் தான் மேஜர் ஆஃப் த சிபிஐ, NFP, FOMC பிளான் பண்ணுவாங்க. NFP ஃபர்ஸ்ட் வீக் தானே போட்டு கேட்பீங்க, அவன் முடிக்கிறது ஃப்ரைடே தானே, உடனே செகண்ட் வீக் தானே போறது, அந்த மொமெண்டம் அப்படியே தானே இருக்கும். ஓகே, அதனால தான் சொல்றேன். ஸோ நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ வரும்போது தேர்ட் வீக் தான், ஆகஸ்ட் தேர்ட் வீக். நல்லா பாருங்க, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. ஃபோர்த் வீக் எப்படின்னா, இவங்க எல்லாம் மிச்சம் மீதி வச்சிருந்தா போவோம். ஃபோர்த் வீக் டிபிஸ்லாம் இல்லை, ரொம்ப எவ்வளோ ஹைப் கொடுத்து போயிட்டாங்கன்னா ஃபோர்த் வீக் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஓகே, அதான் AMDX தான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. கிளியர் ட்ரெட் பண்ணி எவ்வளோதான். GBP யூரோ நான் RRலாம் எவ்வளோ எண்ட அதிகமாக இருக்கு, நல்லா தான் போயிருக்கு, அவ்வளோதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இதே மாதிரி எல்லா நாளும் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றது நியூஸ் வீக், அதனால நல்லா இருந்தது. எல்லா நாளும் இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆவரேஜா தான் பார்க்கணும். ஆவரேஜா என்னோட கொள்கை, வீக்லி 2 3R 0.5% டிஸ்கெட்டா போதும். 1.5%, 1.5%, வீக்லி 3% ப்ராஃபிட், 4 வீக்ஸ் 12% ப்ராஃபிட். அப்படியே நான் சொல்ற மாதிரி நைஸா வருமானம் வராது. ஒரு ஆவரேஜ், எவ்வளோ ஆவரேஜ், ஒரு 8 to 10% அப்படிதான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அந்த பேவுட் போதுமானா போதும், தாராளமா போதும். நான் உங்களுக்கு எப்பவுமே என்ன சொல்லியிருப்பேன், 5 to 6 போதும்னு இருப்பேன்னா, காரணம் அப்படி சொன்னதான் நீங்க வந்து அதை ஈஸியா ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு வந்துருவீங்க. ஏன்னா எனக்கு தெரியும், வீக்லி 3%, 2 3Rன்றது ஈஸி. மந்த்லி அது 12%, அதுல அசால்ட்டா நீங்க வந்து 4% கழிச்சா கூட 8% பண்ண முடியும். நான் அதையும் கம்மி பண்ணி உங்களுக்கு 5 to 6ன்னு சொன்னேன். அப்போ இது வந்து ரியலிஸ்டிக்கான டார்கெட்டா இல்லையான்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் நிறைய ட்ரேட்ஸ்லாம் சொல்ல, வாரத்துக்கு 2 ட்ரேடு, மாசத்துக்கு 8 ட்ரேட் தான் சொல்றேன். உட்காந்து பொறுமையா இருக்கணும், எடுக்கலாம். நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரேட பிளான் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க எக்ஸிகியூஷன்ஸ் வந்து கரெக்டா பண்ணிட்ட பிறகு, அந்த 15 minute MS எல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு எஸ்எல் அடிச்சா நான் கேளுங்க. அதுக்கு 10 ட்ரேட் பார்த்துட்டு ஒரு ட்ரேட் எஸ்எல் அடிச்சா கேட்காதீங்க. ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. நான் சொல்றேன், இப்போ நான் எல்லாமே கரெக்டா பார்த்துட்டேன், ஆனா எனக்கு எஸ்எல் அடிச்சது, அங்க ரீசன் சொல்லுங்கன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன ரீசன் சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ கைஸ்.